படம் நல்லா இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம். ஒரு போராட்டக்காரருக்கு பின்னால் போலீஸ் எப்படி என்ன மாதிரி பண்ணுறாங்க, அந்த போலீஸுக்கு என்ன மாதிரி ப்ரெஷரைஸ் இருக்குது, பொலிட்டீஷியனாக பின்னால் இருந்து என்ன மாதிரி கவர்மெண்ட்டோட ப்ரெஷரைஸ் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சேரன் டிசிபியாக நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த போராட்டம் ஞாபகம் வருது. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. தெளிவாக அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை எல்லா தரப்பினரும் பார்க்க வேண்டிய படம். அவர் ஏனுக்கே நிறைய படம் 2-3 போலீஸ் வேறு இதில் பண்ணியிருக்காரு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிசர்வ் போலீஸாக இதில் ஒரு நல்லா பண்ணியிருக்காப்புல. சேரன் தமிழில் பார்த்துட்டு அதில் ஒரு வில்லத்தனமாக ஒரு போலீஸு டிசிபியாக இருந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதை நல்லா பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் போலீஸுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நரி வேட்டை ஆக்சுவலாக இந்த படம் நான் மலையாளத்தில் பார்க்கணுன்னு நினச்சேன். உள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சு அது மலையாள டப்பிங் தமிழ்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடித்த நடிகர்கள் சுராஜ் வெஞ்ஞாரமுடி, டொவினோ தாமஸ் எல்லாருமே தமிழில் தான் பேசியிருக்காங்க. மொத்தமே 3 கதாபாத்திரம். அந்த 3 கதாபாத்திரம் சுற்றி தான் உள்ள படம். அதனால் எந்த மொழியில் வேணாலும் பார்க்கலாம். அவங்களே ஓன் வாய்ஸில் டப்பிங் பேசியிருக்காங்க. படத்துக்கு பலமாக இருக்குது. ஆமாம், அது ஆக்சுவலாக உண்மை சம்பவம்னு எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த அளவுன்னு எனக்கு தெரில. ஆனால் உண்மையிலே கேரளாவில் நடந்த சம்பவம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த மலைவாழ் மக்களுக்கும் போலீஸுக்கும் நடக்கிற ஒரு ஆப்ரேஷன், அதில் போலீஸுகள் எப்படி பகடக்காயாக பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகளும் நான் ஒரு குரூப் அவங்க இருக்கிறாங்க. அங்கேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க, அங்கேயும் வயசானவங்க இருக்கிறாங்க, அங்கேயும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்க தங்களோட உரிமைக்கு போராடும்போது ஏதோ ஒரு சில அரசியல் சூழ்ச்சியினால் அவங்க எப்படி பகடக்காயை வீணடிக்கப்படுறாங்க. அதை ஹீரோ டொவினோ தாமஸ் அவரால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவருக்கு உண்டான போஸ்டிங்கை வச்சு அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். படத்தில் என்டர்டெயின்மெண்ட்டான இந்த கமர்ஷியல் சாங்கு குத்துப்பாட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. படம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோயினுக்கு ஒரு லவ் ட்ராக் மட்டும் ஒரு சின்ன ஒரு ரீல் 2 ரீல் வரும். அதை தாண்டி படம் முழுக்க கதையை நோக்கி போயிட்டுருக்கு. திரைக்கதை எல்லாம் பக்கவான திரைக்கதை. டைரக்டர் பேர் கூட அருணா என்ன நல்ல டைரக்டர் அவர். அதாவது ஒரு புத்திசாலித்தனமான இல்லை அது என்னென்ன சரிமா சார், நமக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான்லாம் பார்த்தது ஆட்டோகிராஃபு, தவம் இருந்து மாய கண்ணாடி, பொக்கிசம், சேரன் சாரோட எல்லா படமே நம்ம பார்த்துருப்போம்ல, நல்ல படமாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் சேரன் சார் வழக்கமாக ஒரு ராமராஜன் சார் மாதிரி தான். அவர் தாண்டி ஒரு கெட்ட பழக்கத்தை கூட பண்ணாத ஒரு நல்ல இதாக இருப்பார். அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரா அப்படிங்கும்போது தான் எனக்கே பக்குன்னு ஆகி போச்சு. சேரன் சாரா இது, நம்ம சேரன் சாரா இது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சேரன் சார்கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சேரன் சாருக்காக எனக்கு கோரிக்கை, வெறும் டைரக்ஷன் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் சார். இந்த மாதிரி 100 கேரக்டர் நீங்கள் பண்ணலாம். தமிழ் சினிமா இந்த ஒரு பல வருடமாக உங்களோட ஆக்டிங்கை பார்க்காம இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், மலையாள டைரக்டர் இந்த கதாபாத்திரத்துக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தயவு செய்து எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அது தமிழ் படமாகட்டும் மலையாள படங்களாகட்டும் நிறைய படங்கள் நடிங்க. வெறும் இந்த சொந்த படம் எடுத்து ரிஸ்க் எடுத்து இது பண்ணாமல் நிறைய படங்கள் நடிங்கன்னு கேட்குறேன் சார். படம் நரி வேட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பொதுவாக அந்த ஃபாரஸ்ட்டில் ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கு டிமாண்டு, அதாவது வீடு எங்களுக்கு வேணும், அடிப்படை நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க. அதுதான் அவங்களோட டிமாண்டு. ஆனால் கவர்மெண்ட் அதை உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய டிமாண்ட் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ரத்னசுரமாக சொல்ல வேண்டியது. இது ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிற நம்ம ஹீரோ அதை எப்படி எதிர்க்கிறாரு, அதுலேருந்து அவர் அந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியில் வராரு, இதை பற்றி ஒரு கதை இருக்கும். நம்ம தமிழ் நடிகரில் ஷாரன் சார் இதில் நடிச்சிருப்பார். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். உண்மையிலுமே அவர் அரசாங்கம் உயர் அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கதாபாத்திரத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவர் நடிச்சிருப்பார். அது அவரோட நடிப்பு எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் அவரோட நடிப்பு இன்னும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சார் என்னை பொறுத்தவரை கேட்டால் மலையாள படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் அங்கே இருக்கிற டைரக்டர்லாம் சும்மா ஏனோதானன்னு எடுக்கிறது கிடையாது சார். என்னை பொறுத்தவரை கேட்டால் நல்லா படித்து வெல் நாலேஜபிள் பர்சனாக தான் எடுக்கிறாங்க. அவங்க சொசைட்டியில் நடக்கிற உண்மையான விஷயத்தை எடுக்கிறது தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. படத்துக்கு இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு மலையாள படம் பார்த்தேன். அந்த படம் பேரும் தொடரும். படம் பார்த்தோன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க சார். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்னமோ தெரில, அது ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க.
இயற்கை சார்ந்த மாதிரி தான் சார் இருக்குது. நம்ம தமிழ் இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக வந்துட்டு மலையாள டைரக்டர்லாம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு படமுமே வந்து படத்துக்கு வித்தியாசமான கதை தான் இருக்கும். ஒரே கதையை அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. மாற்றி தான் எடுக்கிறாங்க. உண்மையுமே இந்த மலையாள படமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நரிவேட்டை வந்து ஒரு தடவை பார்க்கலாம், ஒர்த்து வாட்சிங்காக இருக்குது. நம்ம எதிர்பார்க்காம நாங்கள் வர்றதுனால வந்து இந்த படத்தை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத வர்றதுனால படம் நல்லா இருக்குது. பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. போராட்டக்காரர்களை அடக்கிறதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரிலாம் முயற்சி நடக்குது, எந்த மாதிரிலாம் அவங்கள வந்து போராட்டத்தை ஒடுக்குமுறையை தான் காமிக்கிறாங்க. அவங்க நில உரிமைக்காண்டி போராடுறாங்க. அந்த நில உரிமையை வந்து இவங்க அடிச்சு நோக்கி எப்படி வந்து அந்த போராட்டத்தை வந்து சீர்குலைச்சு இவங்க கவர்மெண்ட் சைடில் எப்படி சக்ஸஸ் ஆகிறாங்கிறது அந்த படத்தோட கதை. 1947லேருந்தே சரி, சுதந்திரம் கிடைக்கிற காலத்துலேருந்தே சரி, போராட்டம்னாவே கவர்மெண்ட்டுக்கு எதிரியாக தான் பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த போராட்டத்தையும் கவர்மெண்ட் எதிரியாக பார்க்குது. அந்த இதை நாசம் பண்ணுறாங்க தான் கதை. ஹீரோ டொவினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவருக்கு ஒரு லவ் விழுது. இந்த லவ் சக்ஸஸ் ஆகணும்னா அவர் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை போய் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் சக்ஸஸ்க்கான பிடிக்காத வேலையை பார்க்குறான். ஆனால் பிடிக்காத வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்காமல் போயிடுது. இதில் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாருன்னு இந்த படத்தோடைய கதை. உண்மையிலே சொன்னேன், டொவினோ தாமஸ் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது. சேரனுக்கும் அவங்களுக்கு உள்ள போர்ஷன் வந்து சரியான கிளாப்ஸ் அடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம்னா விசிலே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து அதெல்லாம் வந்து சீர் பண்ணி கரெக்ட் பண்ணி அருமையாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தபோது தான் படம் திருப்தியாக நம்ம வெளியே வந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி இருந்துச்சுன்னா பிலோ ஆவரேஜ்னு வந்திருப்போம். செகண்ட் ஹாஃப் வந்தோம்னா படம் ஓகே ராமா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். செம்ம ஆக்டிங். மலையாளத்தில் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு, ஒரு போலீஸ் ரோலு. என்ன திமுறை நடிச்சிருப்பாப்புல தெரியுமா? அந்தளவுக்கு திமுறை நடிச்சிருக்காப்புல. மலையாள சினிமாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹீரோவுக்கும் வில்லனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ஷனே வந்து ஈக்குவலாக கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவை வந்து தூக்கி காமிப்போம். அவங்க தூக்கலாம் தேவையில்லை. நீ ஸ்கோர் பண்ண முடிஞ்சதை நான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது உண்மையிலே அப்படியே ஒரு சைடு பாப்பாப்புல இவன் டொவினோ தாமஸை நம்மளுக்கே மிரண்டுரும். சேரனடா இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காப்புல.